ஸ்ரீ ஸ்ரீ अरविंदाय नमः सद्दाय नमः आदित्याय नमः आदिनेशवाय नमः आनंदाय नमः ईश्वराय नमः मेन्द्राय नमः एकत्वे संबोधते नारायण आदिदेव वर्तमान மகாசக்தி மகா ஹோமம். இந்த மகாசக்தி மகா ஹோமத்தில் முக்கியமாக தேவிபாகத்திலேருந்து எடுத்தது. அதனால் தேவிபாகத்தின் முதல் இதுபடி மனிதர்கள் தேவர்கள் எல்லாருமே என்னன்னா நாங்கள் தான் பெரியவா. நமக்கு இப்போ கூட அது இருக்குது, நான் தான் தலை, நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு. ஸோ அந்த மாதிரி நமக்கு அது இருக்கிறதுனால அந்த கர்வம் இருக்குது. நம்முள்ள இருக்கும் சக்தியை கூட மறந்து நாம தான் பெரியவான்னு சொல்கிறோம். அதனால தேவி என்ன பண்ணுற, ஆஹா தேவர்களை சோதிக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துட்டா என்னை மறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆகாயத்தில் ஒரு தீபமாக வந்து நிற்கிறார். அப்படி தீப வெளிச்சத்தில் இருக்கும்போது இந்திரன் பார்த்துட்டு சொல்கிறான், இது என்ன தீபம், எங்கேருந்து வந்தது, எந்த அசுரனிவன் அப்படின்னு கேட்குறான். அப்போது மற்றவர்களா அக்னி வாயு இந்த மாதிரி அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்கிறேன், நாங்கள் போய் சமாதானம் பண்ணிட்டு வரோம், அது என்ன ஒரு சாதாரண இத்துணோண்டு ஜோதி, அது என்ன பண்ண போகுதுன்றான். சரி போங்க போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்றான். ஒவ்வொருத்தராக அங்கே போய் கேட்கும்போது ஒவ்வொருத்தராக தேவிக்கிட்ட போய் இந்த ஜோதிக்கிட்ட போய் கேட்குறாங்க, யார் நீ, எங்கேருந்து வந்திருக்க? அப்போ அந்த ஜோதி சொல்கிறா, யார் நீன்றத சொல்லு, நான் யாருன்றத உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்போ நீ யாருன்னு சொல்லும் பொழுது நான் இந்திரன். ஒவ்வொருத்தரும் அவன் உன்னுடைய பராக்கிரமத்தை சொல்கிறான், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன். ஓ அவ்வளோ பெரிய பராக்கிரமா, சரி உன்னால் முடிஞ்சா உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படி. ஸோ வாயு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ காற்று இது பண்ணுறார், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா அக்னி வந்து எழுதி பார்க்குறாரு, அந்த ஜோதி ஒன்றும் பண்ண முடியல.
இப்படி ஒவ்வொருத்தரா தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சாங்களோ அத்தனோட ஜோதி அப்படியே தான் இருக்கு, ஒன்றுத்துக்கும் அசரலை. இதை பார்த்த இந்திரன் போய் கேட்குறான், யார் நீ, எதுக்குமே அசராம இப்படி இருக்கியே, யாரம்மா நீ அப்படின்னு கேட்குறான். நீ யாரம்மான்னு கூட்டத்தினால உனக்கு அம்மா நான் தான்டா, எல்லாத்திற்கும் உரிய மூல சக்தியே நான் தான். சக்தியை நீங்க மறந்தால் எதுவுமே நடக்காது. உங்க கர்வத்தில் இருக்கீங்க, அதனால அசுரர்கள் உங்களை படையெடுத்து இந்திரலோகத்தை எடுத்துப்பார்கள் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா நான் ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு போறேன். சொன்னதுக்கு அப்புறம் பண்டாசுரன் உருவாரா, அவனை கீழே பரிவாரங்கள், அதில் மகிஷாசுரன் அப்படி நிறைய அசுரர்கள் வரா. ஸோ இப்போ ஆரம்பத்தில் நம்ம பண்ணது முதல் 2 அசுரன். நம்ம தேவாவலம் அலங்காரம், தேவ மகாத்மிய அலங்காரம் பண்ணுவோம். அந்த அலங்காரத்தில் முதல் நாள் யாரு யாருக்கான ஞாபகம் இருக்கா? மகாவிஷ்ணு பார்க்கடலில் படுத்திருந்தா போல அலங்காரம் பண்ணோம். ஸோ அந்த முதல் நாள் அலங்காரத்தை தான் இப்போ முதல் பூஜையாக முதல் காலம். அதாவது இது மதுக்கைடப வதம். இந்த மதுக்கைடபன்றது யாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஒத்தி வைப்புத்தனம். அதான் சோம்பேறித்தனம் எப்படியா, எந்த வேலையும் உடனே செய்யணும்னா செய்ய மாட்டோம். இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செய்யணும்னா என்ன சொல்லுவோம், 10 மணிக்கு அலாரம் வச்சா கூட 12 மணிக்கு தான் எழுந்துப்போம். அதை அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். அந்த மாதிரி ஒத்தி வைப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தான் முதல்ல முக்கியமானது. அசுரர்கள்லாம் வதம் பண்றது அவர் தான். அதனால நம்ம முக்கியத்துவம் மகாவிஷ்ணுக்கு இங்க வருது. காக்க வர்ற நம்ம எல்லாம் காப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணுக்கு முதல்ல பண்ணிட்டு, அவருக்குள்ள இருக்கிற அந்த மாயாதேவியான லக்ஷ்மியை வெளியில கொண்டு வரும். லக்ஷ்மி தான் முதல்ல இங்க ஆவாகனம், லக்ஷ்மி பூஜை, ஹோமம் எல்லாம் பண்றோம். இது முதல் அத்தியாயத்தினோட இது முடிஞ்சது. இப்போ 2வது ஆரம்பிக்க போகிறோம். ஸ்ரீ